குட் ஈவினிங் சார். எல்லாருக்கும் குட் ஈவினிங் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல எனக்கு இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்த எங்க அம்மாவுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம், எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இந்த பாடி நம்ம இருக்கிற இந்த பிசிக்கல் பாடிக்கு எத்தனையோ டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அது பிசிக்கலா நம்ம எடுத்துக்கிறது. அதுவே ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஞானம், அந்த ஒவ்வொரு டேப்லெட் அப்படின்றது ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ஞானத்தை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது. அதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜி.கே. கோபாலகிருஷ்ணா சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி அவனை தெரிவிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரு இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் ஞானத்தை எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை அவங்களோட வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எத்தனையோ வியாதிகள் ஆகட்டும், எத்தனையோ லைஃப் ப்ராப்ளம்ஸ், எத்தனையோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், எத்தனையோ சோசியல் ப்ராப்ளம்ஸ அவங்க கியூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்ற ஞானத்தை நம்மளோட ஜி.கே. சார் அவர் எவ்வளவோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பேர் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ரொம்ப இதுல ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேஸ்ட் சப்ஜெக்ட். பட் நம்ம இன்னைக்கு சும்மா என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில டேப்லெட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டேப்லெட் மாதிரி அந்த ஞானத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்னா ஏதோ பெருசா வேற ஏதோ கிடையாது. இதுவும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்தான். ஓகேவா? சேம் பத்ரிஜி சார் என்ன சொன்னாரோ அந்த ஓரல் கான்செப்ட இந்த சார் ஜி.கே. சார் சாரோட எல்லா ஸ்பீச்சஸ கேட்டு சாரோட எல்லா புத்தகங்களை படிச்சு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி நமக்கு ஒரு பாட புத்தகம் மாதிரி, ஒரு சப்ஜெக்ட் மாதிரி, ஒரு சிலபஸ் மாதிரி அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இதை நம்ம வாழ்க்கையில சார் ஜென்ரலா சொன்ன விஷயத்த இவர் ஆர்கனைஸ்டா வச்சு நமக்கு இத ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் அப்படின்ற ஞானத்தை கொடுத்திருக்காரு. சோ இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல இன்னைக்கு நம்ம நான் சொன்ன மாதிரி சில டேப்லெட்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் குட் லக் பேட் லக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 2 டேப்லெட்ஸ். என்ன குட் லக் பேட் லக்? என்ன குட் லக் பேட் லக்? அதிருஷ்டம் துரதிருஷ்டம் இல்லையா? சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிருஷ்டம்னா குட் லக், துரதிருஷ்டம்னா பேட் லக். நம்ம இதை நம்புவோம். யாருக்காவது ஏதாவது பெருசா நல்லது நடந்துச்சோ இல்ல ரொம்ப வரிசையா நடந்துகிட்டே இருந்தது அந்த மாதிரி அப்படின்னா இவனுக்கு ரொம்ப அதிருஷ்டம் இருக்குப்பா, அதனாலதான் இவனுக்கு அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நினைப்போம் நம்ம. அதே போல அவங்களுக்கு வரிசையா ஏதாவது கெட்ட செயல்கள் நடந்துகிட்டே இருக்கு, ஃபுல்லா தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கான், இந்த மாதிரி சம்திங் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம்? இவனுக்கு டைமே சரியில்லை, இவனுக்கு துரதிருஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஆனா அதுதான் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. யாரோட வாழ்க்கையிலுமே யாருக்குமே அதிருஷ்டமும் கிடையாது, துரதிருஷ்டமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிருஷ்டம் அப்படிங்கிறதே ஒண்ணு இல்ல, துரதிருஷ்டம் அப்படிங்கிறதே ஒண்ணு இல்ல. கண்ணுக்கு தெரியறது கண்ணுக்கு தெரியாததுன்றதுதான் இருக்கு. சோ கண்ணுக்கு தெரியறது நம்ம ஈஸியா நம்பிடுவோம். என்னென்ன கணக்கு தெரியுற எல்லா பொருட்கள், நேச்சர் ஆகட்டும், பிளேசஸ் ஆகட்டும், மனுஷங்க ஆகட்டும், விலங்குகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியுற எல்லா விஷயங்களையுமே நம்ம ப்ரூஃப் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ கண்ணுக்கு தெரியுற விஷயங்கள் இதை நம்ம நம்புவோம், இது இருக்கு. அது இல்லாம கண்ணுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்களும் இருக்கு. நம்ம இந்த தியானம் செஞ்சு நம்ம தேர்டையில பாக்குற எவ்வளவோ விஷயங்கள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நிறைய இருக்கு இல்லையா? சோ இதையும் நம்ம நம்புவோம், இதையும் நமக்கு தெரியும் இதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியிற விஷயம், கண்ணுக்கு தெரியாத விஷயம் மட்டும்தான் இருக்கே தவிர அதிருஷ்டம் துரதிருஷ்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
அப்போ நம்ம நினைக்கலாம் ஒருத்தருக்கு நல்லதே நடக்கும், சில பேருக்கு வந்து கெட்டது நடக்கும். இது எப்படி மேம், இது அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் தானே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த தியானத்துக்கு வந்து இந்த ஞானம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த பூமி மேல ஒரு இந்த மனுஷ ஜென்மமா எடுத்து இந்த ஒரு பிசிக்கல் பாடி மூலமா இந்த பூமிக்கு வந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடல்களை எல்லாமே கத்துக்கிறோம். ஓகேவா? சோ இத கத்துக்கும் போது நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அது போல அப்போ நமக்கு வந்து இந்த ஜென்மம் இருக்குன்றது தெரியும் இல்லையா? சோ இப்போ எப்படி இந்த பிசிக்கல் பாடி எடுத்துக்கிட்டு இங்க வந்து நிறைய பாடங்கள் கத்துக்கிறோமோ, அதே போல நமக்கு முன் ஜென்மங்கள் இதுக்கு முன்னாடி கூட இந்த ஜென்மத்துல பிறவி எடுத்து வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஜென்மங்கள் நம்ம எடுத்திருப்போம். அந்த ஜென்மங்களை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு லாட்ரி அடிச்சிருக்காங்க அவங்க, நம்ம உடனே சொல்வோம் இவனுக்கு லாட்ரி இவனுக்கு கிடைச்சிருக்கு சோ இவன் ஃபுல்லா அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னா, நோ. அவன் வந்துட்டு மேபி போன ஜென்மங்கள்ல இதுல ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது கஷ்டமான ஒரு ஃபேஸ அனுபவிச்சுட்டு அந்த ஒரு என்ன சொல்றது சுகமான ஃபேஸ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜென்மம் வந்திருக்கலாம் இல்லையா? சோ அதனால அவனுக்கு அந்த லாட்ரி கிடைச்சிருக்கும். அதே போல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெரால்சிஸோ இல்ல அந்த நிறைய ரொம்ப சீரியஸான வியாதி எடுத்துட்டு கேன்சர் ஆகட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய ஒரு சீரியஸான ஒரு பெரிய வியாதிகளை எடுத்துட்டு வந்திருப்பாங்க, நோய்களை. அந்த நோய்களை அனுபவிச்சுட்டு இருக்கவங்கள பார்த்து நம்ம ஐயோ ரொம்ப பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா அதுவும் சொல்லக்கூடாது. அது வந்துட்டு எதுக்காக அவங்க அப்படி அனுபவிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட முன் ஜென்மங்கள்ல அவங்க நிறைய பேரை கொன்னு இருக்கலாம், நிறைய பேரை துன்புறுத்திருக்கலாம், நிறைய அனிமல்ஸ கொன்னு இருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய கெட்ட செயல்களை லைக் இந்த மாதிரி தவறான செயல்களை செஞ்சு அதோட பலன்தான் அவனுக்கு இங்க இப்போ இப்படி நோய் மூலமா அவன் எடுத்துட்டு வந்திருப்பான். அதே போல இப்போ நமக்கு இந்த பிரசன்ட் ஜென்மால நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாமே கூட நம்மளோட அடுத்த ஜென்மத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இந்த நல்லது கெட்டது அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம இந்த முன்ன என்ன பண்ணிருப்போமோ அதோட பலன்களா நம்மளோட கர்மாக்கள் மூலமா தான். நல்ல செயல்கள் செஞ்சிருந்தா குட் கர்மா, கெட்ட தீய செயல்கள் செஞ்சிருந்தா பேட் கர்மா. அது நம்ம இங்க அனுபவிப்போமே தவிர எந்த அதிர்ஷ்டமும் கிடையாது, எந்த துரதிருஷ்டமும் கிடையாது. இது எல்லாருமே கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஆஹ் நம்ம வந்துட்டு இந்த ஜென்மத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு செய்யற எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? என்ன செய்வோம்? லைக் என்ன சொல்றது, நல்ல செயல்கள் செய்யணும் சொல்லிட்டு எல்லாருக்குமே மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆன்மீகமா என்னென்ன நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே செய்ய செய்ய நம்ம அடுத்த ஜென்மத்திலுமே இந்த நம்ம இப்போ கரண்டா செய்யற செயல்களுக்கான பலன் மறுபடியும் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். சோ அதனால அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர கர்மாக்கள் தான் இருக்கே தவிர இந்த நல்லது கெட்டது அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அப்பதான் நமக்கு புரியும். ஓகே, நம்ம செய்யறது என்ன, நம்ம இப்ப அனுபவிக்கிறது வந்துட்டு ஓகே, நான் இப்போ கஷ்டப்படுற நிறைய சூழ்நிலை வந்து என்னை சுத்தி கெடுதலா நடக்குது, கெட்டதா நடக்குதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாஸ்ட்ல வந்துட்டு எவ்வளவோ பண்ணிருப்போம் இல்லையா? அதே போல நமக்கு வந்து நல்லது நடக்குது எல்லாமே இதுவா இருக்கு அப்படின்னா ஏதோ நம்மளோட அதிர்ஷ்டம் கிடையாது. அது நம்ம வந்துட்டு நம்மள பாஸ்ட்ல வந்துட்டு நல்ல செயல்கள் செஞ்சிருப்போம். அதோட பலன் தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். சோ இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஓகே, அப்போ என்னோட பாஸ்ட் இத வச்சுட்டு நான் இன்னைக்கு இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ நான் என்ன செயல் செய்யறேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா அப்போதான் நம்ம இந்த இந்த செயல்கள் வந்து நம்ம ஃபியூச்சர்ல எஃபெக்ட் ஆகும் இல்லையா? சோ இப்ப நம்ம நல்ல செயல்களே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு அதுக்கான பலன் தான் நம்ம வந்து அனுபவிப்போம். சோ இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட நல்ல என்ன சொல்லுவாங்க அந்த செயல்கள் மூலமா தான் அந்த நல்ல கர்மா ஆகட்டும் கெட்ட கர்மா ஆகட்டும் நமக்கு பலனா வந்து சேரும். இது வந்துட்டு இந்த 2 டேப்லெட்ஸ் அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு என்னது, டே அண்ட் நைட் அப்படின்றது விஷயம் பார்க்கலாம். சோ பகல் இரவு.
ஸோ ஜென்ரலா நம்ம வந்துட்டு பகல்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, இந்த பிசிக்கல் லைஃப்க்கான விஷயங்கள் எல்லாமே தான் பகல்ல பண்ணுவோம். நார்மலா பிசிக்கலா எடுத்துக்கோங்க. என்னென்ன பண்ணுவோம்? இந்த நேச்சரை பாக்குறது, நம்மளோட வேலை செய்யறது, நம்ம சமையல் செய்யறது, பிசினஸ் பண்றது, ஜாப் செய்யறது, நம்ம வந்துட்டு சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுறது, நம்ம டூர் போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகேவா? நம்மளோட ஃபேமிலியை பாதுகாப்பா பாத்துக்கிறது, ஆஹ் புதுசா ஏதாவது வாங்குறது, இது எல்லா விஷயங்களுமே நம்ம பகல்ல பண்ணுவோம் இல்லையா? சோ படிக்கிறது எல்லாத்தையும் நம்ம பகல்ல தான் பண்ணுவோம். ஆனா ராத்திரி சோ இது எல்லாமே பகல்ல பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா? சோ அதனால நம்ம இதை வந்து பகல்ல பண்ணுவோம். அதே நைட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தூங்கி அதுக்கப்புறம் நம்ம தூக்கத்திலேயே நம்ம கனவுகள்ல போவோம் இல்லையா? பரலோகத்துக்கும் அந்த மாதிரி வேற டைமென்ஷன்ஸ் வேற இடத்துக்கு போய் நம்ம வந்துட்டு அங்க இருக்கிறது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துடுவோம். சோ இது இரவு நைட்ல பண்றது நம்ம தூங்கும் போது. ஸோ பகல்ல வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். நைட்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுவோம். இப்படி இருக்கும்போது இது வந்து பிசிக்கல் லைஃப்கானது. ஓகேவா? இதே போல நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக லைஃப்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அப்பதான் அவங்க வந்துட்டு மெடிடேஷனுக்கு வராங்க, இந்த ஆன்மீக இதுக்கு வந்துட்டு வராங்க ஃபேமிலிக்கு அப்படின்னா, அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? நம்மளோட தியான சாதனை, எவ்வளவு மணி நேரம் தியானம் பண்றோம், எவ்வளவு மணி நேரம் புத்தகத்தை படிக்கிறோம், எவ்வளவு மணி நேரம் நம்ம சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யறோம். சோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். பகல்ல வந்துட்டு அதுக்கான என்ன சொல்றது, தூங்குறது, கொஞ்சம் அங்கேயும் சாதனை பண்றது, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பண்ணுவோம். சோ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நம்ம நல்ல நல்ல சாதனை பண்ணிட்டு நல்ல நம்மளோட ஓன் அனுபவங்கள், இண்டிவிஜுவலா நம்ம நிறைய சாதனை பண்ணிட்டு நிறைய அனுபவங்களை அடைஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளால ஒரு 10 பேருக்கு வந்துட்டு அங்க யூஸா இருக்கும், உபயோகமா இருக்கும். ஆனா நம்ம அது செய்யாம திரும்ப நான் என்னோட சாதனையே என்னோட இதுவே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எதுவுமே அப்ப நம்ம போய்கிட்டு இருக்க அந்த ஸ்டெப் அப்படிங்கிறது இட்ஸ் அ ராங் ஒன். நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம சாதனை அதிகமாகி நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ன உடனே இந்த பகல் நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட தெரிஞ்ச அந்த ஞானத்தை, அனுபவங்கள் எவ்வளவோ இருக்கும் இல்லையா? அந்த அனுபவங்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஞானத்தையுமே நம்ம பிரச்சாரம் பண்ணணும், நம்ம சேவை செய்யணும், எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும். சோ நம்மளால எல்லாருக்குமே உதவி செஞ்சு அதுல இருந்து வர ஆனந்தத்தை நம்ம வந்து அடையணும். இதுதான் நம்ம பகல்ல செய்ய வேண்டிய விஷயம். அதே வந்துட்டு இரவுல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? நம்ம ஏன்னா பகல் ஃபுல்லா நம்ம வந்துட்டு பிரச்சாரம் செய்யறதோ, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோ, அவங்க அனுபவங்களை கேட்டு அதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்றது, இது எல்லாமே பகல்ல பண்ணுவோம். இந்த சேவை அதுல இருந்து வர ஆனந்தத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் பகல்ல. நைட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இண்டிவிஜுவல் மெடிடேஷன், நம்மளோட ஓன் சாதனை. நான் வந்துட்டு ஃபுல்லா பாதி தூங்கணும், பாதி வந்துட்டு நம்ம நைட்ல என்ன பண்ணணும்? சாதனை செய்யணும், புத்தகங்கள் படிக்கணும், இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் கேட்கறதாகட்டும், எல்லாமே என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, செல்ஃப் டெவலப்மெண்ட்காக நம்ம வந்துட்டு சாதனை செய்யறதுதான் நம்ம இரவு நேரத்துல வச்சுக்கணும். இது எப்போ? ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லயே இல்லாம நல்ல நம்ம தியானம் செஞ்சு செஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு நமக்கே புரியும் இல்லையா? நிறைய அனுபவங்கள் பெற்று நிறைய ஞானத்தை நம்ம அடைஞ்ச அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இரவுல வந்துட்டு பகல்ல வந்துட்டு என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறது, நம்மளால முடிஞ்ச சேவைய நம்ம செஞ்சு அந்த சேவை மூலமா நம்ம வந்துட்டு அந்த ஆனந்தத்தை அடையணும். அதே போல இரவுல வந்துட்டு நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் பகல்ல செஞ்சுட்டு இரவுல நம்மளோட சாதனை, நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்கான சாதனைய நம்ம வந்துட்டு செஞ்சுக்கணும். இதுதான் பகல்ல இரவு அப்படின்னு சொல்லிட்டு. பகல்ல செய்ய வேண்டிய விஷயம் பகல்ல செய்யணும், இரவுல செய்ய வேண்டிய விஷயங்கள் இரவுல செய்யணும் மாஸ்டர். ஓகே. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இன்னொரு 2 டேப்லெட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆன் ஸ்கிரீன், ஆஃப் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. திரைக்கு முன், திரைக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு. சோ திரைக்கு முன், திரைக்கு பின் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட திரை ஆன் ஸ்கிரீன், ஆஃப் ஸ்கிரீன். இப்போ நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி இருக்கிறது தெரியறது இருக்கிறது எல்லாம் திரைக்கு முன். யாருக்குமே தெரியாம பின்னாடி செய்வோம் இல்லையா? அது பின், பின்னாடி. சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க கெஸ்ட் மாதிரி.
அவங்களுக்கு வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கோ எதாவது பண்றதுக்கு நம்ம கிட்ட காஃபி பவுடரோ டீ பவுடரோ காலி ஆயிட்டு இருக்கும். அப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு கத்தி நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி காஃபி பவுடர் ஆயிடுச்சு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அவங்க முன்னாடியே சொல்லும் போது அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? கண்டிப்பா அப்படியே போயிடுவாங்க. இது ஒருவேளை நிஜமாலே அப்படி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கும் தெரியாம வீட்டு பின்வாசல் வழியா போய் நம்ம வீட்டு அந்த பொருளை நம்ம வந்துட்டு எடுத்து வாங்க வச்சுக்கிட்டு திரும்ப அது போட்டு கொடுத்துட்டு எல்லாருக்கும் பரிமாறுவோம் இல்லையா? இது ஆஃப் ஸ்கிரீன், திரைக்கு பின் நம்ம பண்றோம். ஏன்னா இந்த வேலை திரைக்கு பின் தான் பண்ணணும். அவங்க எல்லாரும் முன்னாடி அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? அதுவே திரைக்கு முன் அப்படிங்கிறது அவங்க கிட்ட நல்லா பேசுறதோ, அவங்கள வெல்கம் பண்றதோ, அவங்களுக்கு வந்து பரிமாறு இது எல்லாமே திரைக்கு முன் இல்லையா? இப்போ நிறைய பசங்க எல்லாம் இருப்பாங்க. பசங்க இருக்கும்போது சொல்லுவாங்க, ஆஹ் இது குழந்தைங்க முன்னாடி பேசக்கூடிய விஷயம் இல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? சில விஷயங்கள இல்ல குழந்தைங்களை பக்கத்துல வச்சுட்டு பக்கத்துல அமுச்சிட்டு நம்ம பேசுவோம். இது அதுவும் திரைக்கு பின் இல்லையா? அதுவே குழந்தை இருக்கும்போது என்ன பேசணுமோ அதுதான் அங்க பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராமா நடக்குது. அங்க வந்து ராமர் வேஷம் போட்டிருப்பாங்க, சீத வேஷம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய வேடங்கள் போட்டிருப்பாங்க. அது வந்து திரைக்கு முன் எல்லாருக்குமே நமக்கு தெரியறது. ஆனா திரைக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்லயோ எதுலயாவதையும் அவங்க பின்னாடி வேற வேற செயல்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாம் நம்ம பார்த்து நம்ம டிசப்பாயிண்ட் ஆக முடியுமா? இல்ல. ஏன்னா திரைக்கு முன் தான் அவங்க ராமர் சீதர் இல்லையா? திரைக்கு பின் அவங்க எப்படி வேணா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? சோ திரைக்கு முன்ல என்ன பார்க்கணுமோ அதுதான் நம்ம பார்த்து அப்படிதான் நம்ம செய்யணும். அதே போல திரைக்கு பின் என்ன விஷயங்கள் பார்த்து எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் இது பண்ணக்கூடாது. இதே போலதான் ஆன்மீகத்துல கூட நம்ம யாருக்கு எப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லணுமோ டைரக்டா அத வந்துட்டு குரூப்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இருக்கிறப்போ மாஸ்டர்ஸ் 10 பேர் இருக்கும்போது என்ன மாதிரியான பேசணுமோ அதுதான் பேசணும் இல்லையா? அதுவே ஒருத்தருக்கு மட்டும்தான் செப்பரேட்டா சொல்லணும் அப்படிங்கிறது தனியா கூப்பிட்டு பின்னாடிதான் நம்ம பேசணும். அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பேசணும் இல்லையா? சோ இது போல ஈவன் அது ஸ்பிரிச்சுவாலிட்டியாவே இருந்தாலும் ஆன்மீகத்துல கூட எல்லார் முன்னாடியும் சொல்ற வேண்டிய விஷயத்துல எல்லார் முன்னாடிதான் சொல்லணும். பின்னாடி சொல்ல வேண்டிய விஷயத்த பின்னாடிதான் நம்ம சொல்லணும். ஓகே மாஸ்டர்ஸ், இதுதான். சோ இது பாருங்க நம்ம லைஃப்க்கு எவ்வளவு இந்த அதிருஷ்டம் துரதிருஷ்டம் அப்படிங்கறத வச்சே நம்ம லைஃப்ல நம்ம எத்தனையோ பேரையோடு கம்பேர் பண்ணிட்டு சஃபர் ஆகுறோம். அதுக்கப்புறம் குட் பேட், குட் லக் பேட் லக். ரெண்டாவது பகல் இரவு. பகல்ல பண்ண வேண்டிய விஷயம் பகல்ல பண்ணணும், இரவுல பண்ண வேண்டிய விஷயம் இரவுல பண்ணணும். அதே போல ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன், திரைக்கு முன்னாடி பேச வேண்டியது திரைக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிதான் பண்ணணும். திரைக்கு பின்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரிதான் பண்ணணும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளும் நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம மாத்திக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இந்த வாய்ப்பு கொடுத்த சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.